ஹலோ. கோகுல், நான் அசோக் பேசுறேன். சொல்லுங்க அசோக். கோகுல், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா? நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், சொல்லுங்க. நீங்க உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வர முடியுமா? என்ன சொல்றீங்க அசோக்? ஆமா கோகுல், நீங்க அவங்கள அவசியம் கூட்டிட்டு வாங்க. நாம எல்லாருமே பேசி ஒரு நல்ல முடிவா எடுப்போம். மலர் ஏதாவது பேசினாளா? அவ என்னத்த பேசினா என்ன கோகுல்? அவ பேசுறத பத்தினா நீ கவலைப்பட வேண்டாம். நீங்க முதல்ல கிளம்பி வாங்க. நானும் அப்பாவும் மலர்கிட்ட பேசி அவளை கண்டிப்பா அவங்க கூட அனுப்பி வைக்கிறோம். இல்ல அசோக், உங்களுக்கும் எனக்கும் மலரை பத்தி நல்லா தெரியும். நீங்க கூப்பிட்டா நான் உடனே வந்துடுவேன். மலர் என்ன திட்டத்துக்கோ இல்ல என் கூட சண்டை போடுறதுக்கோ அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. பட் அவ சம்மதம் இல்லாம எங்க அப்பா அம்மாவை நாங்க கூட்டிட்டு வந்துட்டு அவங்க முன்னாடி அவ டென்ஷனா ஏதாவது கத்திட்டா அது அவங்களால தாங்க முடியாது அசோக். ஏன் என்னாலே தாங்க முடியாது. கோகுல், நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் நடக்காது. அதுக்கு முழு பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன். இதுவே பிரச்சனைக்கு கடைசியா இருக்கட்டும். நான் என் தங்கச்சிக்கு ஒரு அண்ணனை தான் உங்களை கூப்பிடுறேன். நீங்க வாங்க. முதல்ல எங்க அப்பா கிட்ட நான் புரியுற மாதிரி பேசுறேன். அதுக்கப்புறம் மலர்கிட்ட பேசுவோம். இங்க பாருங்க கோகுல், எல்லாமே நல்லபடியா முடியும். நீங்க போறப்ப கண்டிப்பா மலர் உங்க கூட வருவா. போதுமா? ஓகே அசோக், தேங்க்யூ. நான் கண்டிப்பா வரேன். ரொம்ப தேங்க்ஸ் கோகுல். எத்தனை மரம் தேரும் தம்பி? அண்ணே 25 புளிய மரம் இருக்கு. ஒவ்வொன்னு அரை டன்னு. எல்லாமே தண்டி வெட்டி அனுப்புறேன். இதே மாதிரி கட் பண்ணி கொடுங்க. சரி. வரட்டா? எப்ப அனுப்புற? இன்னும் ஒரு வாரத்துல கொண்டு வந்து கொடுத்துறேன். சரியா? வரேன். சரி சரி, போயிட்டு வா. ஹலோ மச்சான், புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்டா. அந்த 25 புளிய மரத்தை வெட்டி காரைக்குடிக்கு அனுப்பிச்சுடு. நாடிக்கிட்ட நான் பேசிக்கிறேன்டா. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிடா, அனுப்பிச்சுடுங்கடா. ஆமா ஆமா, ரொம்ப முக்கியமான பிசினஸ்டா. சம்பந்தம் சைக்கிள் புடி சம்பந்தம். அழகே. புடி. இரு உனக்கு இதே வேலையா போச்சு. சம்பந்தம் என்னை காப்பாத்து சம்பந்தம். இப்பதானே சைக்கிள் படி காப்பாத்துனே, மறுபடியும் காப்பாத்து. ஐயோ அது இல்ல சம்பந்தம். ஒருத்தி எப்ப பார்த்தாலும் என் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கா சம்பந்தம். கல்யாணம் பண்ணிக்கோ தொல்லை பண்றா சம்பந்தம். யார் அவன்? எனக்கு போட்டியா? என்னது? இல்ல, யார் அந்த பொறுக்கி பையன் கேட்டேன். அதோ அங்க வரான் பாரு, அவன்தான். நான் கச்சேரி போனா கூட என் பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்கான். இப்போ நான் உனக்கு என்ன பண்ணனும்? எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சம்பந்தம். ஓ மை காட், இப்போ என்ன உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா? சேச்சே, அதெல்லாம் இல்ல. நீ அவனுக்கு முன்னாடி என் புருஷனா மட்டும் நடி, அதுவே போதும். புருஷன் அடிக்கணுமா? குட் எக்ஸ்பெரிமென்ட், குட் ஜாப். எப்படி பெர்ஃபார்ம் பண்ற மட்டும் பாரு. டேய் நில்றா. ஸ்டாப் பண்ற. யாரா நீ? நீ யாரா? ஏய், பேச்சாதான் இருக்கணும். யாரா நீ? ஓட்டனா? யாரா நீ? ஏய், என்ன கைய உங்கற? நேரா நில்றா. கைய நேரா விடா. யாரா நீ? நீ யாரா? நான் சுந்தரன். சுந்தரனா? ஏய் சுந்தரிங்க வா. பாரு சுந்தரி, நான் இதுக்கு புருஷன். நீ புருஷனா? ஏய் சுந்தரி என் பொண்டாட்டினா நான் அதுக்கு புருஷன் இல்லையா? சுந்தரி என்கிட்ட சொல்லவே இல்ல. அடேப்பா, இவர் இந்த ஏரியா புரோக்கர். இவர்ட்ட சொல்லிட்டு நான் கல்யாணம் பண்ணேன். அதான் சொல்லியாச்சுல. போ. முதலே சொல்லியிருந்தா டைம் வேஸ்ட் பண்ணாம வேற பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிருப்பேன்ல. அதான் சொல்லியாச்சுல. ஏய் சுந்தரி நீ போ. ஏய் நீயும் போடா. தேங்க்ஸ். நோமன்சன், அந்த வண்டிக்கு ஏற்கனவே நான் லைசென்ஸ் எடுத்துட்டேன். நீ மறுபடியும் வந்து 8 பொண்ணு நினைக்காத. போ. சரி. சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் சேர்ந்திருந்தால் திருவோணம். ஓணம்ல திருக்கோணம். ஏய் என்ன இவ்வளவு ஜாலியா போற நக்கல் பண்ற? உன்கிட்ட ஒரு சீரியஸான விஷயம் பேசணும். சொல்லுங்க. நான் புருஷனா நடிச்சேன்ல, ஆமா. அதே மாதிரி பெர்மனண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்ன நினைக்கிற? சீரியஸா பேசுறேன்னு சொல்லி இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ சரி சம்பந்தம். பின்னாடி தள்ளி விடுங்க. போதும் போ. காப்பாத்த வந்தானு காமெடி பண்றியா? ஐ வில் மேரி யூ. சார், கோர்ட்ல எதுக்கு சார்? எல்லாம் ஒரு தைரியத்துக்கு தான்ப்பா. தைரியமா? மனுஷன் பேச சட்டம் பேசும்ல, அதுக்கு தான். முரட்டு வீடாத்தான் இருக்கு. சொத்து முரட்டு சொத்து சார். தெரியுது. அப்புறம் முரேஷா, இந்த 50-50 மேட்ல ஒன்றும் மாற்றம் இல்லையே சார்.
முதல்ல ப்ராப்பர்ட்டியை கைப்பற்ற வழி பாருங்க சார், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். காசு என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா உன்ட்ட வரப்போகுது. நீங்க முதல்ல சாதுரியமா பேசி காரியத்தை முடிங்க. ஆம புகுந்த வீடும் நான் புகுந்த வீடும் நாசமா போயிருங்கிறீங்களா சார்? இது எனக்கு சொத்தா வர வேண்டிய வீடு சார். நான் உங்களை நம்பி வந்திருக்கேன் சார். ஏன் சார் இப்படி பேசுறீங்க? தம்பி ரொம்ப ஷார்ப்பா திங்க் பண்றீங்களே, நீங்க கூட லா படிக்கலாமே. கேஸ முதல்ல ஜெயிச்சு கொடுங்க, அதுல காசு வந்துருச்சுன்னா ஃபைனான்ஸ் நடத்துறேன். அப்படி இல்லாட்டி உங்கள்ட்ட அசிஸ்டன்ட் வந்து சேர்ந்துக்கிறேன். வாங்க ஆளப்ப. இதுக்காகவே இந்த கேஸை ஜெயிக்கிறேன். ஐயா சார் ஐயா கதவை வீட்டுல யாருங்க? சார் யாருங்க நீங்க? யார் வேணும்? சீக்காளி சோமசுந்தர் வீடு இதுதானே? சீக்காளியா? ஐயோ கோச்சுக்காதீங்க, ஊர்ல விசாரிக்கும் போது அப்படி சொன்னாங்க. உட்கார்ந்து பேசலாம்ப்பா. உட்காருவோம். டேய் பெரியவனே சின்னவனே, இவங்க யாருன்னு வந்து பாருங்கடா, என்னன்னு விசாரிங்க. யார் சார் நீங்க? உங்களுக்கு 2 பிள்ளை தான் சொன்னாங்க, என்ன கூட்ட கூட்டமா வர்றாங்க? சார் நீங்க யாரு? நீங்க தான் சோமசுந்தரம் மூத்த பிள்ளை ராமருங்களா? ஆமா. அது உங்க தம்பி லட்சுமண. அது இருக்கட்டும், நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையா? பேச்சுவாக்குல யாருன்னு சொல்ல மறந்துட்டேன். என் பேர் முருகேசன் சார், இவர் என்னோட அட்வொகேட். வேல் சக்திவேல் MABL. உங்களுக்கு இங்க என்ன வேலை சார்? திருவியாத்துல இருக்கிற நம்பர் 1 பணக்காரங்கள்ல நீங்களும் ஒருத்தங்க. சார் நாங்க வரி எல்லாம் ஒழுங்கா கட்டிட்டு வரோம். ஏய் அது என்ன டாக்ஸ் பாது? ஐயோ நாங்க வரி வசூல் பண்றவங்களா இல்லைங்க, நாங்க டாக்ஸ் ஆபீசர்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு உறவு. உறவா? உறவா? நான் விளக்கமாவே சொல்லிடுறேங்க. நீங்க ஒரு வகையில் எனக்கு அத்தை முறைன்னு வச்சுக்கோங்களேன். அதாவதுமா உங்க வீட்டுக்காருக்கு 2 சம்சாரம். மூத்தவங்க நீங்க, இளையது ஒண்ணு, அதுக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தான் வேலுலட்சுமி. 1 மினிட். தம்பி மாதிரி நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரையே விஷயத்துக்கு வரேன். உங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு, ஆனா அவருக்கு பிறந்த 2ஆம் தாரத்து பொண்ணு வீரலட்சுமிக்கு 1 பைசா கூட சொத்துல பங்கு கொடுக்கல. சம்பந்தப்பட்ட சோமசுந்தரம் 2ஆம் தாரத்து வீட்டுல தான் இருந்திருக்காரு, அங்கதான் இறந்திருக்காரு. நீங்க அங்கேயும் போய் பிரச்சனை பண்ணி பாடியை கொண்டு வந்திருக்கீங்க. சரி இதெல்லாம் நாட்டுல நடக்கிறத. ஆனா நாம என்னதான் 2ஆம் தாரத்தை வப்பாட்டின்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தா அந்த குழந்தைக்கு சொத்துல பங்கு உண்டுன்னு சட்டம் சொல்லுது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இரு சட்டம் தர்மம் சொல்றதெல்லாம் இருக்கட்டும் சார், இதெல்லாம் பேசுறதுக்கு நீங்க யாரு? என்ன சார் இப்படி கேட்டுப்பிட்டீங்க? இவர் தான் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ண போறவர் மச்சான். எதுக்கு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறீங்க? நான் தான் சொன்னேங்களே, நான் ஒரு வகையில் உங்களுக்கு மாப்பிள்ளன்னு. என்னடா மாப்பிள்ள அது இதுன்னு உறவு கொண்டாடிட்டு வந்திருக்கானுங்க. நீங்க உள்ள போங்கம்மா, நான் பேசிக்கிறேன். யாரு எவனே தெரியல, நான் அத்தேங்கிறான். நான் பேசிக்கிறேம்மா, நீங்க போங்க, உள்ள போங்க. போங்கம்மா உள்ள போங்க. அப்ப வப்பாட்டி பிள்ளைக்கு சொத்துல ஒரு பங்கு கேட்டு வந்திருக்கீங்க. நோ நோ நோ, 2வது சம்சாரம். இருக்கட்டும். இப்ப நாங்க சொத்துல பங்கு தரலன்னு சொன்னா அப்புறம் என்ன, கோர்ட்டா படியேற வேண்டியதான். கீழ் கோர்ட்டு, சப் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சொத்துல பங்கு உண்டுன்னு சட்டம் சொல்லுது, நீதி வெல்லும். இன்ஃபேக்ட் நான் அமெரிக்கன் லா கூட படிச்சிருக்கேன். அப்ப கேஸ் போட்டுருவீங்க. ஆமா, தயாரா தானே வந்திருக்கோம். முதவே அனுப்பிச்சிருப்போம், வக்கீல் நோட்டீஸும் வந்திருக்கும். ஆனா நான் பேச்சுவார்த்தையில நம்பிக்கை உள்ளவன். தம்பியும் அப்படித்தான். உங்களுக்கு நஞ்ச புஞ்ச வீடு வாச இத்தியாதின்னு நிறைய சொத்து இருக்கு. முறைப்படி பேசி பங்கு பிரிச்சுக்கலாம்ல. தம்பி சரி, எதுக்கு கதவை சாத்தினீங்க? செட்டில்மெண்ட் பேசணும்ல. செட்டில்மெண்டா? சார் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும், சொன்னாலும் புரியாது. அதுக்கும் கதவை சாத்துறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சார்? நீங்க தானே முறைப்படி பிரிக்கணும்னு சொன்னீங்க. ஆமா, இப்ப பிரிச்சிருவோம். இதுல ஒண்ணும் குறைச்சல், இதுல எல்லாம் நியாயமா இருக்காங்க. சொத்துலதான் பங்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாவிய. முருகேசா, திரும்ப இப்படி திரும்ப கைய காட்டு. சார் என்ன சார் பிரச்சனை? பசங்க யார சார் சொல்றீங்க? மச்சாங்களை தான்.
ஏண்டா இது காயமா இது காயமாடா? 50-50 தானே கேட்டோம். எனக்கு 75 உனக்கு 25 ஆடா. ஜாஸ்தி தானே சார் கொடுத்துருக்கானுங்க. கிண்டல் பண்றியாடா? அம்மா உள்ளே போன்னு சொன்னானே, அப்பவே நம்ம சுதாரிச்சு ஒடியாந்து இருக்கணும்டா. சார் மனசை தளர விடாதீங்க சார். நம்ம இன்னொரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எதுக்குப்பா 100% வாங்குறதுக்கா? சார் இப்ப எப்படி சார் ஊருக்கு போறது? ஊருக்கு தானே ஊரு. இந்த நீ ஒரு பாட்டு பாடு, நான் இப்படி உட்காந்து அம்மா தாயேங்கிறேன். இந்த கெட்டப்புக்கு நல்லா வசூலாகும். பஸ் பிடிச்சா போயிடலாம். கிண்டல் பண்ணாதீங்க சார். போடா, சொந்த காசை செலவு பண்ணி கார் பிடிச்சி வந்து அடி வாங்கிட்டு போற ஒரே வக்கீல் நான் தான்டா. நீங்க தானே ஃபீஸ் கேட்டீங்க, அதான் பீஸா கழிச்சிட்டாங்க. உண்மைதான். இத பாரு, இப்பவும் சட்டம் தான் என் மானத்தை காப்பாத்துது. அம்மா எப்பா வா. அப்ப கூட உன் சட்டை கிளியிலையாடா? விம்மி, அட வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க தம்பி, உள்ள வாங்க. இருக்கட்டாண்டி, இந்த ஜாக்கெட் தச்சுட்டேன், அதான் கொடுத்துட்டு போயிடலாம். சரி பேசிட்டு இருங்க. அதுக்குள்ள எல்லா ஜாக்கெட்டையும் தைச்சிட்டீங்களா? இந்தாங்க, 2 தான் தச்சிருக்கேன், மீதியெல்லாம் ப்ராசஸ்ல இருக்கு. ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ் சொன்னா அப்படி போட்டு காமிங்க. இல்ல பரவாயில்ல. இல்ல போட்டு காமிச்சாதான் எனக்கு திருப்தி. இல்ல தொழிலுக்கு திருப்தி. என்ன நிக்கிறீங்க? போங்க. இல்ல. போட்டு பார்த்தா தானே கரெக்ஷனா உடனே பண்ணிடலாம். போங்க வாங்க, வாங்க. இது என்ன தம்பி, என்ன இதுல சட்டத்துல இருக்கு, தச்சு கொடுத்துருங்க. அளவு ஜாக்கெட் உள்ள இருக்க? எப்படி கரெக்டா சொல்றீங்க? தொழில் வித்த 4 சட்ட துணி இருக்கு, 4 பீத்த துணி இருக்கு, அதையும் தச்சு கொடுத்துருங்க. பீத்த துணி எல்லாம் தைக்க முடியாது. ஏன் உங்க மிஷின் தைக்காதா? அது ஃபாரின் ஊசி, அது வந்து பழைய துணி எல்லாம் தைக்காது. தம்பி, கை தையல் போட்டாலும் தச்சு கொடுங்க. கை தையல? என்ன தம்பி கடத்துல போட்டீங்க? கை சிலிப்பாயிருச்சு. இப்படி நடந்தீங்கன்னா அது யூனோ ஸ்விம்மிங். என்னது? இல்ல அவங்க வர்றதுக்குள்ள நீங்க ஜம்ப் பண்ணி ஸ்விம் பண்ணீங்கன்னா ஜாக்கெட்டை வெளியே எடுத்துடலாம். நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. குதிச்சு வெளியே எடுத்துடலாம் சொல்றேன். நீங்க தலைக்கீங்க. சைடு பிடிக்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. என் கையை என்னாலே நம்ப முடியல. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சூப்பரா இருக்குங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்குள்ள எவ்வளவு திறமைங்க. நல்லா நாதஸ்வரம் வாசிக்கிறீங்க, தோ சூப்பரா ஜாக்கெட்லாம் தைச்சு கொடுக்குறீங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? என்ன தெரியலையே? என்ன? இப்ப நீங்க ஒரு பொண்ணுக்கு புருஷனா நடிச்சிட்டு இருக்கீங்க பாருங்க, அதாங்க. அதுக்குள்ள அவ வந்து சொல்லிட்டாளா? ஆமா, இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மனசு வேணுங்க. உண்மையிலேயே எனக்கு உங்க மேல ஒரு பெரிய மரியாதை வந்திருக்குன்னா அதுக்கு காரணமே இதாங்க. எப்படிங்க உங்களால இந்த மாதிரி எல்லாம் உதவி பண்ண முடியுது? ஒரு பொண்ணு, அது எந்த பொண்ணா இருந்தாலும் சரி, என் கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுங்க. அந்த ஒரு பொண்ணோட உயிருக்கோ இல்ல வாழ்க்கைக்கோ ஏதாச்சும் ஒரு ஆபத்துனா நான் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கும் தயங்க மாட்டேன். விம்மி, ஒய்? இல்லைங்க, உங்களை பார்த்தா கண்ணெல்லாம் கலங்குது. விம்மி, நோ 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 ஃபீலிங்ஸ். நான் ரொம்ப எமோஷனலான டைப். இனிமே நீங்க பேசுனீங்கன்னா நான் விம்மி, நான் விம்மி. சொல்லுங்க. இல்ல, நான் விம்மி விம்மி அழுதுருவேன் சொல்ல வந்தேன். நான் போய் இல்ல, நான் போய் தச்சு என்னால பேச முடியல. நான் வரேன். வீரு, இவ்வளவு சோதனையிலும் இந்த தம்பிக்கு நட மட்டும் மாறல வருவேன். அம்மா, இனி எப்பவுமே கோபியை கிண்டல் பண்ணி பேசாதம்மா. நம்ம கிண்டல் பண்ண வேணாண்டி, அதுவே அப்படி பண்ணிக்குது. அட்டா, நீங்க எனக்கு சாரி எடுங்க, நான் உங்களுக்கு பேண்ட் ஷர்ட் எடுக்கிறேன். நான் கூட இருக்கிறேன், ரெண்டையும் நீயே செலக்ட் பண்ணு. அது எனக்கு தெரியாதா? சொல்றத மட்டும் செய்யுங்க. ஏங்க அத்தானை போட்டு இந்த பாடு படுத்துற? என்னது படுத்துறேனா? இதுக்கு பேரு லவ்வடி. அத்தா மேல நான் வச்சிருக்க லவ்.
நான் மிரட்டினோன்னு அவர் மிரண்டு போய் முழிப்பாரு பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ மிரட்டமா பார்த்தாலே போதும். இந்த முறப்பெல்லாம் அத்தனோட வச்சுக்க. மேடம், என்ன நீங்க இங்க? இல்ல, எங்க அப்பா அம்மாக்கு வெட்டிங் anniversary வருது, அதான் ட்ரெஸ் எடுக்கலான்னு வந்தோம். நீங்க இங்க என்ன பண்றீங்க? மகா கூட வந்திருக்கேன். எங்க மகாவை காணோம்? மேல ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கு. ஓ, தம்பதிகளா வந்திருக்கீங்களா? அக்கா, இந்த புடவை நல்லா இருக்கான்னு பாரு. இது எப்படி இருக்கு? அப்படியே நில்லுங்க. 2 பேர் சேர்ந்து நில்லுங்களேன், ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம். எதுக்கு? நம்ம கடையோட 25வது ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம கடைக்கு வர புதுமண தம்பதிக்கு ஒரு இலவச கூப்பன் தரோம். அது ஊட்டி போற 4 நாள் அனிமன் ட்ரிப். இன்னைக்கு தான் கடைசி தேதி.